நீங்க உங்க வீட்ல அதாவது ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா பாட்டிங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் போய் கேளுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு பேய கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி 1, 2, 3ன்னு கல்யாணம் பண்ணி அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவங்க புள்ள பெட்டிங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பேய் கூட சண்டை போட்டுட்டே வண்டி ஓட்டின்னு போக முடியல, அங்கே போய் வேலை செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணின்னு இருக்குது. நம்மளுக்கு அதையே மைண்டில் ஓடும்போது வேலை செய்ய முடியல. ஆனால் அன்றைக்கி ஃபோனு எதுவுமே கிடையாது, நேர்லேருந்தே டார்ச்சர் பண்ணுங்க. அது 1க்கு 2க்கு 3 கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க, அவங்க கூட குழந்தையும் பெற்றிருக்காங்க, அங்கேயே ஒரு வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங் மேனாக இருந்திருப்பாங்க, அவங்களோட இதையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், எப்படி இதெல்லாம் சமாளித்து அவங்க கூட லாஸ்ட் வரைக்கும் வாழ்ந்து பிள்ளைக்குட்டியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஏதோ ட்ரிக்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போல்லாம் இத்தனைக்கும் படிக்காதவங்க, எதை பற்றியும் இது பண்ணதில்லை, வெளியில் சினிமா அந்த மாதிரி போக முடியாது. இன்றைக்கி இவ்வளோ இருந்தும் ஒருத்தவங்க கூட வாழறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி பாருங்கள், கடவுள் கூட 2 பொண்டாட்டி எப்படி இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரியலையே. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள். நம்மளுக்கு 1, 2, 3 தேவையில்லைங்க. ஒன்றுத்துக்கூடயே எப்படி கடைசி வரைக்கும் ஒழுங்காக வாழறது, எப்படி இந்த மாதிரி ஈகோலாம் விட்டு வாழணுன்றது ஒரு டிப்ஸு சொன்னால் அது போதும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாய்.